மத்திய மாநில அரசுகள் வெளியிடும் மக்கள் நலத்திட்டங்கள் மற்றும் முக்கிய தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம உண்மை தகவல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. 18/7/2026 இன்று தமிழக அரசு வெளியிட்டுள்ள 12 முக்கிய அறிவிப்புகளை பற்றி தான் இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மறக்காமல் ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். முதல் அறிவிப்பு: காவல் மரணங்களில் தவறு செய்தவர்கள் மீது கடும் நடவடிக்கை. அமைச்சர் நிர்மல்குமார் உறுதி. காவல் மரணங்களில் தவறு செய்தவர்கள் யாராக இருந்தாலும் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று சட்டத்துறை அமைச்சர் நிர்மல்குமார் தெரிவித்தார். இதுகுறித்து தலைமை செயலகத்தில் செய்தியாளர்களிடம் நேற்று அவர் கூறியதாவது: காவல் மரணங்களில் போலீசார் அல்லது சிறைத்துறை பணியாளர்கள் தவறு செய்திருந்தால் அரசு அவர்கள் மீது சட்ட ரீதியாக கடும் நடவடிக்கை எடுக்கும் என்று தெரிவித்திருக்கின்றார். அடுத்து இரண்டாவது அறிவிப்பு: ரெஸ்டோ பார்களுக்கு அனுமதி வழங்க தமிழக அரசு பரிசீலனை. ஆந்திரா, கேரளா மற்றும் கர்நாடகாவை போல் தமிழகத்தில் உள்ள ஓட்டல்களில் ரெஸ்டோ பார்களுக்கு அனுமதி வழங்க அரசு பரிசீலித்து வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. தமிழகத்தில் 4000க்கும் மேற்பட்ட டாஸ்மாக் கடைகள் மூலம் தினமும் கோடிக்கணக்கில் வருவாய் ஈட்டப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் புதிதாக பதவியேற்றுள்ள தவேகா அரசு தமிழகம் முழுவதும் பள்ளிகள், பேருந்து நிலையங்கள், வழிபாட்டு தலங்கள் அருகில் உள்ள 717 டாஸ்மாக் கடைகளை மூட உத்தரவிட்டது. அடுத்ததாக டாஸ்மாக் கடைகளில் பல்வேறு கட்டுப்பாடுகளும் விதிக்கப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் டாஸ்மாக் நிறுவனம் தமிழகத்தின் முக்கிய நகரங்களில் உள்ள ஓட்டல்களில் அண்டை மாநிலங்களான கர்நாடகா, கேரளா மற்றும் ஆந்திரா போல ரெஸ்டோ பார்கள் செயல்பட அனுமதி வழங்க அரசு பரிசீலித்து வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது. இந்த அறிவிப்பு வரவிருக்கும் சட்டப்பேரவை பட்ஜெட் கூட்டத்தொடரில் வெளியாகும் என டாஸ்மாக் வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. அடுத்து மூன்றாவது அறிவிப்பு: டாஸ்மாக் கடைகளில் 54 புதிய பிராண்ட் மது வகைகளை விரைவில் அறிமுகப்படுத்த முடிவு. டாஸ்மாக் கடைகளில் மதுபானங்களின் எண்ணிக்கையை அதிகரிக்கும் வகையில் 54 புதிய உயர் ரக மதுபானங்களை பிற மாநிலங்களில் இருந்து இறக்குமதி செய்வதற்கான திட்டத்தை டாஸ்மாக் நிர்வாகம் வகுத்துள்ளது. தமிழகத்தில் மது பிரியர்கள் மற்றும் சுற்றுலா பயணிகளின் கோரிக்கையை ஏற்று தரமான மது வகைகளை விற்பனை செய்ய முடிவு செய்யப்பட்டுள்ளது. இதற்காக பிற மாநிலங்களில் இருந்து உயர் ரக மதுபானங்களை இறக்குமதி செய்து விற்பதற்கான வழிகாட்டுதல்கள் மற்றும் அனுமதிகளை வழங்கும் நடவடிக்கைகளை டாஸ்மாக் நிர்வாகம் தீவிரப்படுத்தி வருகிறது. அடுத்ததாக நான்காவது அறிவிப்பு: ஊழல் புகாரில் சிக்கினால் உடனடியாக பதவி பறிப்பு. அமைச்சர்களுக்கு முதல்வர் எச்சரிக்கை. பள்ளிகள், மருத்துவமனைகளில் ஆய்வு நடத்த ரீல்ஸ் வெளியிட தடை. ஊழல் புகாரில் சிக்கினால் அமைச்சர்களை பதவியிலிருந்து நீக்கவும் தயங்க மாட்டேன். யாராக இருந்தாலும் தவறு செய்தால் நிச்சயம் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அமைச்சரவை கூட்டத்தில் முதல்வர் விஜய் கண்டிப்புடன் அறிவுறுத்தியுள்ளார். பள்ளிகள், மருத்துவமனைகளில் தேவையற்ற ஆய்வுகளை மேற்கொள்ளக்கூடாது, ரீல்ஸ் வெளியிடக்கூடாது என்றும் உத்தரவிட்டுள்ளார். அடுத்து ஐந்தாவது அறிவிப்பு: சென்னை, ஆந்திரா மீனவர்கள் பிரச்சனைகளை தீர்க்க தமிழக அரசு நடவடிக்கை. மீன்வளத்துறை தகவல்: சென்னை மற்றும் ஆந்திர பிரதேச மீனவர்களுக்கிடையே கடலில் மீன்பிடிப்பதில் ஏற்பட்டுள்ள பிரச்சனைகளை தீர்த்து மீனவர்கள் சுமூகமான மீன்பிடிப்பில் ஈடுபடுவதற்கான நடவடிக்கைகளை தமிழக அரசு மேற்கொண்டு வருவதாக மீன்வளத்துறை தெரிவித்துள்ளது. அடுத்ததாக ஆறாவது அறிவிப்பு: டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 முதல்நிலை தேர்வு தேதி மாற்றம். 26 காலி பணியிடங்களை கொண்ட டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 முதல் நிலை தேர்வு தேதி மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. செப்டம்பர் 6ஆம் தேதிக்கு பதிலாக செப்டம்பர் 27ஆம் தேதி நடைபெறும் என்று தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் அறிவித்துள்ளது. அடுத்ததாக ஏழாவது அறிவிப்பு: மேகமலை அருவி பகுதிக்கு சுற்றுலா பயணிகள் செல்ல தடை. மேகமலை அருவி பகுதியில் சீரமைப்பு பணிகளுக்காக இன்று முதல் சுற்றுலா பயணிகள் செல்ல வனத்துறை தடை விதிக்கப்பட்டுள்ளது. பணிகள் முடியும் வரை தடை தொடரும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அடுத்ததாக எட்டாவது அறிவிப்பு: சென்னை
மாநகராட்சியில் 4 மூத்த அதிகாரிகள் உட்பட 6 பேர் சஸ்பெண்ட், ஆணையர் சமீரன் நடவடிக்கை. சென்னை மாநகராட்சியில் லஞ்சம் வாங்குதல், போலி பில்கள் மூலம் நிதி மோசடி மற்றும் வேலை வாங்கி தருவதாக ஏமாற்றுதல் போன்ற கடுமையான புகார்களின் அடிப்படையில் 4 மூத்த அதிகாரிகள் உள்பட மொத்தம் 6 பணியாளர்களை அதிரடியாக சஸ்பெண்ட் செய்து மாநகராட்சி ஆணையர் GS சமீரன் உத்தரவிட்டுள்ளார். இந்த அதிகாரிகள் அனைவரையும் பணியிலிருந்து நிரந்தரமாக நீக்குவதற்கான சட்டப்பூர்வ நடவடிக்கைகள் தொடங்கப்பட்டுள்ளதுடன் 4 அதிகாரிகள் மீது குற்றவியல் வழக்குகளும் பதிவு செய்யப்பட உள்ளன. அடுத்து 9வது அறிவிப்பு. தமிழ்நாட்டில் கலர் அப்பளம் விற்பனை செய்ய தடை, உணவு பாதுகாப்புத்துறை நடவடிக்கை. தமிழகத்தில் அதிக நிறமூட்டிகளை பயன்படுத்தி தயார் செய்த அப்பளங்களை விற்பனை செய்ய தடை விதித்து உணவு பாதுகாப்புத்துறை உத்தரவு விதித்துள்ளது. குழந்தைகளை கவரும் வகையில் கவர்ச்சிகரமான பல வண்ணங்களில் சிவப்பு, மஞ்சள், பச்சை இந்த வண்ணங்களில் விற்கப்படும் கலர் அப்பளம் மற்றும் வத்தல்களில் அனுமதிக்கப்பட்ட அளவை விட மிக அதிகமாகவும் சில இடங்களில் உடலுக்கு தீங்கு விளைவிக்கும் தடை செய்யப்பட்ட தொழிற்சாலை சாயங்கள் பயன்படுத்தப்படுவதாக புகார்கள் எழுந்தன. இதனைத் தொடர்ந்து உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் பல்வேறு இடங்களில் சோதனை மேற்கொண்டு மாதிரிகளை சேகரித்தனர். பின்னர் நடத்தப்பட்ட ஆய்வக சோதனைகளில் பெரும்பாலான மாதிரிகள் பாதுகாப்பற்றவை என கண்டறியப்பட்டுள்ளது. இதையடுத்து அதிக செயற்கை நிறமூட்டிகளை பயன்படுத்தி தயாரிக்கப்படும் கலர் அப்பளங்களை விற்பனை செய்ய தடை விதிக்கப்படுவதாக உணவு பாதுகாப்புத்துறை உத்தரவு பிறப்பித்துள்ளது. அடிக்கடி கலர் அப்பளம், கலர் வடாம் சாப்பிட்டால் புற்றுநோய் கூட வருவதற்கு வாய்ப்புள்ளது. இவை செரிமான மண்டலத்தை பாதித்து வயிற்று புண் மற்றும் குடல் பாதிப்புகளை உண்டாக்குகின்றன. இந்த தரம் குறைந்த ரசாயனங்கள் உடலில் இருந்து எளிதில் வெளியேறாமல் கல்லீரல் மற்றும் சிறுநீரகங்களில் தங்கி அவற்றின் செயல்பாட்டை பாதிக்கின்றன என உணவு பாதுகாப்புத்துறை தெரிவித்துள்ளது. குறிப்பாக குழந்தைகளுக்கு அலர்ஜி மற்றும் கவன சிதறலையும் உண்டாக்கும் ஆபத்தும் உள்ளது. எனவே பொதுமக்கள் அதிகம் கூடும் இடங்களான வாராந்திர சந்தைகள், புகழ்பெற்ற சுற்றுலா தலங்கள் மற்றும் பொருட்காட்சி வளாகங்களில் இந்த கலர் அப்பளங்களை விற்பனை செய்யக்கூடாது. தயாரிப்பாளர்களுக்கும் வியாபாரிகளுக்கும் இந்த உத்தரவு பொருந்தும். விதிகளுக்கு புறம்பாக நிறமூட்டிகளை பயன்படுத்தி அப்பளம் விற்றால் கடுமையான சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என உணவு பாதுகாப்புத்துறை எச்சரிக்கை விடுத்துள்ளது. அடுத்து 10வது அறிவிப்பு. மாநில நல்லாசிரியர் விருதுக்கு இன்று முதல் விண்ணப்பிக்கலாம். பள்ளி கல்வித்துறை இயக்குனர் கண்ணப்பன் அனைத்து மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர்களுக்கு அனுப்பியுள்ள சுற்றறிக்கை. மறைந்த குடியரசுத் தலைவர் ராதாகிருஷ்ணனின் பிறந்த நாளான செப்டம்பர் 5ஆம் தேதி ஆசிரியர் தினமாக கொண்டாடப்படுகிறது. இந்நாளில் சிறந்த ஆசிரியர்களை தேர்வு செய்து டாக்டர் ராதாகிருஷ்ணன் விருது வழங்கி தமிழக அரசு கௌரவித்து வருகிறது. இந்த விருது பெறுபவர்களுக்கு ரூபாய் 10,000 ரொக்கம், வெள்ளி பதக்கம் மற்றும் பாராட்டு சான்றிதழ் வழங்கப்படும். இந்த ஆண்டு 386 பேருக்கு விருது வழங்கப்பட உள்ளது. இந்த விருதுக்கு மாநில தேர்வுக்குழு பள்ளி கல்வி இயக்குனர் தலைமையிலும், மாவட்ட தேர்வுக்குழு அந்தந்த மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் தலைமையிலும் குழு அமைக்கப்பட உள்ளது. நல்லாசிரியர் விருதுக்கு விண்ணப்பிக்கும் ஆசிரியர்கள் தங்களின் விவரங்களை எமிஸ் தளத்தில் ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 3ஆம் தேதிக்குள் முழுமையாக பதிவேற்றம் செய்ய வேண்டும். பரிந்துரைக்கப்படும் ஆசிரியர்கள் எவ்வித குற்றச்சாட்டுக்கும் ஒழுங்கு நடவடிக்கைக்கும் உட்படாதவராகவும், மாணவர் சேர்க்கை தேர்வில் தேர்ச்சி விகிதத்தை உயர்த்தும் வகையிலும் இருக்க வேண்டும். இவ்வாறு அதில் கூறப்பட்டுள்ளது. அடுத்ததாக 11வது அறிவிப்பு. பௌர்ணமி கிரிவலத்தை முன்னிட்டு ஜூலை 29 விழுப்புரம் திருவண்ணாமலை விழுப்புரம் இடையே சிறப்பு ரயில் அறிவிப்பு. பௌர்ணமி கிரிவலத்தை முன்னிட்டு ஜூலை 29 விழுப்புரம் திருவண்ணாமலை விழுப்புரம் இடையே சிறப்பு ரயில் அறிவித்துள்ளது. விழுப்புரத்தில் காலை 10:10 மணிக்கு புறப்படும் ரயில் 11:45 மணிக்கு திருவண்ணாமலை சென்றடையும். திருவண்ணாமலையில் மதியம் 12:40 மணிக்கு புறப்படும் ரயில் 2:15 மணிக்கு விழுப்புரம் வந்தடையும். அடுத்து கடைசியாக 12வது அறிவிப்பு. மக்கள் தொகை சுய கணக்கெடுப்பு இன்று தொடக்கம். 2வது கட்டத்தில் சாதிவாரி கணக்கெடுப்பு நடைபெறும்.
தமிழ்நாட்டில் 16வது மக்கள் தொகை கணக்கெடுப்பின் ஒரு பகுதியாக தமிழகத்தில் சுய கணக்கெடுப்பு ஜூலை 17 தொடங்குகிறது. இது தொடர்பாக சென்னையில் மக்கள் தொகை கணக்கெடுப்பு தமிழக இயக்குனர் சுந்தரேஷ் பாபு நேற்று கூறியதாவது: தமிழ்நாட்டில் மக்கள் தொகை கணக்கெடுப்பு 16 ஆண்டுகளுக்கு பிறகு தற்போது நடக்க உள்ளது. மக்கள் தொகை கணக்கெடுப்பு, வீட்டு பட்டியல் மற்றும் வீட்டு வசதி கணக்கெடுப்பு, மக்கள் தொகை கணக்கெடுப்பு என்று 2 கட்டங்களாக நடத்தப்படும். அந்த வகையில் ஆகஸ்ட் 1ஆம் தேதி முதல் ஆகஸ்ட் 30ஆம் தேதி வரை வீட்டு பட்டியல் மற்றும் வீடு வசதி கணக்கெடுப்பு பணி நடைபெறும். சுய கணக்கெடுப்பு பணி ஜூலை 17ஆம் தேதி வெள்ளிக்கிழமை தொடங்குகிறது. பொதுமக்கள் https://census.gov.in என்ற இணையதளத்தில் தங்களின் சுய விவரங்களை பதிவேற்றம் செய்யலாம். 16 மொழிகளில் பதிவேற்றம் செய்ய வசதிகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளன என்று மக்கள் தொகை கணக்கெடுப்பு தமிழக இயக்குனர் சுந்தரேஷ் பாபு அறிவிப்பு வெளியிட்டிருக்கின்றார்.